ஆஹா! வணக்கம் மக்களே! இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சஃபாரி வேர்ல்டுக்கு தாங்க வந்திருக்கோம். இது தாய்லாண்ட்லே ஒன் ஆஃப் த ஃபேமஸ்ட் டூரிஸ்ட் ஸ்பாட்டு. இங்கே வந்தோடனே எல்லாமே ஒரு மாதிரி வேறு லெவலில் இருந்தது. அந்த பிளேஸ் நிற்கிற இடம் கூட நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நம்மளை வந்து உள்ளே என்ட்ரி ஆகிறதுக்காக வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் 2500 பாட் வாங்குறாங்க. இதில் என்னென்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ட்ரி ஆகிறது இந்த சஃபாரி வேர்ல்டுக்குள்ளே நிறைய ஷோஸ் இருக்குது. மங்கி ஷோஸ், டால்ஃபின் ஷோஸ், எலிஃபென்ட் ஷோஸுன்ட்டு. அது இல்லாமல் இந்த சஃபாரி பார்க், மெரைன் பார்க்குன்னு இருக்குது. நாங்கள் சஃபாரி பார்க்கும் இந்த சஃபாரி வேர்ல்டுக்கும் மட்டும்தான் டிக்கெட் வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி ஆகிறது பார்த்திங்கன்னா ஒரு அழகான டனல் மாதிரி இருந்தது. மேலேயே அழகாக இந்த செரி பிளாசம் மாதிரி பிளாஸ்டிக்கில் செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்படியே நம்ம உள்ளே என்ட்ரி ஆகும்போது சுற்றி நிறைய மார்க்கெட் இருந்தது. ஃபுல்லாக திங்ஸ் விற்றுட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே ஓரளவுக்கு காஸ்ட்லியாக தான் இருந்தது. இங்கே நம்ம எதுவுமே அந்தளவுக்கு வாங்குற மாதிரியே இல்லை. ஆனால் வந்து இங்கே இருக்கிற தாய்லாண்ட் பீப்புள்ஸ் கூட இங்கே தான் வந்து என்னை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. சரின்ட்டு உள்ளே போயிட்டே இருக்கோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து நிறைய திங்ஸ் விற்கிறாங்க. ஹேட்டு, இந்த வெயில் வேறு இங்கே அதிகமாக இருக்கனால நிறைய திங்ஸ் இங்கே விற்றுக்கிட்டே இருக்காங்க. இங்கே 500 பாட் to 700 பாட்டுக்கு வந்து இந்த குழந்தைங்கள தள்ளுற மாதிரி டால்ஃபினில் இல்லை சைக்கிளில் இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. இது வேணும்னா நம்ம வாங்கிக்கலாம். இல்லை இதுக்கு அடுத்து நம்ம தாண்டி போனால் தான் தெரியுது. இந்த டனல் முடிஞ்சக்கப்புறம் தான் இங்கே வந்து இந்த மக்காவ் அப்படின்னு சொல்கிற பார்க் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஃபுல்லாக மக்காவ்ஸ் தான் நின்று இருக்குது. நிறைய சுற்றி பார்க்குற எல்லா இடத்துலையுமே மக்காவ்ஸ் தான் இருக்குது. நானும் ஃபஸ்ட்டு பொம்மையும் நினச்சேன். இல்லை, எல்லாமே ஒரிஜினல் மக்காவ்ஸ் தான். அப்படியே நின்று கொஞ்சம் கொஞ்சமாக ஜோடியாக நின்றுட்டு இருந்ததுங்க. இது கூட எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறாங்க. மேஜராக நிறைய ஃபோட்டோஸ் பார்க் இருக்குது இங்கே ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே வரலாம். ஆனால் அதே மாதிரி இங்கே ரெஸ்ட்ரிக்டட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உள்ளே வந்து வாட்டர் பாட்டிலோ இல்லை ஏதாவது சாப்பிட்ற திங்ஸ் எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு வரக்கூடாது. நீங்கள் என்ட்ரி ஆகும்போதே எல்லாத்தையுமே உங்கள்கிட்டேருந்து வாங்கிப்பாங்க. நான் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ட்ரி ஆகிட்டோம். இங்கே மக்காவ்ஸ்லாம் பார்த்துட்டு ஜஸ்ட் அப்படியே நம்ம வாக் பண்ணி உள்ளே போகலாம். இங்கே உள்ளே நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறதுனா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அதெல்லாம் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு நம்ம வந்து இங்கே நிறைய ஷோஸு, அதோடய டைமிங்ஸு, அந்த ஷோவுக்கு எங்கெங்கே போகணுன்ற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து அந்த இது பார்த்துக்கலாம். நீங்கள் வந்து வெளியே வேறு எதுவும் வாங்க தேவையில்ல. உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீ லன்ச்சுமே இங்கே இருக்குது. அது வந்து நீங்கள் கொடுக்குற டிக்கெட்டு காசோடையவே அவங்க சேர்த்து எடுத்துக்கிறாங்க. அந்த லன்ச் வந்து அந்த அளவுக்குலாம் நல்லா இருக்காது, ஓகேவாக தான் இருக்கும். ஆனால் மேஜராக நிறைய பேர் வந்து அந்த லன்ச் எடுக்கிறது இல்லை. இந்த தாய்லாண்ட் பீப்புள்ஸு இங்கே வர இந்தியன்ஸ் மட்டும்தான் அந்த லன்ச் எடுக்கிறாங்க. இங்கே தாய்லாண்ட் பீப்புள்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது, தனித்தனியாக செப்பரேட்டாக. அந்த ஹோட்டல்ஸ் இருக்கிற இடத்துல போயிட்டு இவங்க தனியாக சாப்பிட்டுக்கிறாங்க. நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு அந்த மாதிரி நல்லா சாப்பிட்ணுன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிட்றது பெட்டர்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே மாதிரி நிறைய ஃபோட்டோ பூத்ஸ் இருந்தது. எலிஃபென்ட், டைகர், அது இதுன்ட்டு. நீங்கள் வந்து ஒவ்வொரு ஷோவுக்கும் முடிச்சக்கப்புறமே அங்கே ஒவ்வொரு இடமும் தனித்தனியாக ஃபோட்டோ போட்டு வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் போய் இது பண்ணிக்கலாம். இங்கே நிறையா ஸ்பேஸ் இருக்குது. நம்ம வண்டலூர் ஜூக்கு போகிற மாதிரியே இங்கே ஒவ்வொரு சைடில் ஒவ்வொரு அனிமல்ஸை வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு இடம் இருக்குது, ஃபோட்டோ கார்னர். அந்த மாதிரி இதே மாதிரி இந்த இடத்துல நிறைய இடம் இருந்தது. இது பாருங்கள், நிறைய வயசானவங்களாம் போகிறாங்க. இவங்கெல்லாம் என்ஜாய் பண்ணுறாங்க. தாய்லாண்ட் பீப்புள்ஸே இங்கே வந்து நிறைய என்ஜாய் பண்ணுறாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அதே மாதிரி மினி ஷாப்ஸாக வச்சுருக்காங்க, குழந்தைங்கள கவர்ற மாதிரி. இங்கே குழந்தைங்களையும் நிறைய பேரை கூப்பிட்டு வராங்க. குழந்தைங்கள்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க இந்த மாதிரி பிளேஸ்க்கெலாம் வந்தால். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டராக தண்ணி நிறையா எடுக்கிற மாதிரி ஒரு இடம் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு, எக்கச்சக்கமான ஃபிஷ் மக்களே. அங்கே ஒரே ஃபிஷ்ஷாக மேய விட்டு வச்சுருக்காங்க. எல்லாருமே இங்கே வந்து இந்த ஃபிஷ்ஷுக்கு சாப்பாடு போடுறதுக்கு தனியாக ஒரு 20 பாட் கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்கள் 20 பாட் கொடுத்தீங்கன்னா ஃபிஷ்ஷோட சாப்பாடு கையில் கொடுத்துருவாங்க. நீங்கள் அப்படியே ஃபிஷ்ஷுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டே பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த பிரிட்ஜு வந்து நிறைய ஃபோட்டோ பூத்ஸ் எடுக்கலாம். எல்லாருமே ஜாலியாக வந்து ரீல்ஸு, ஷார்ட்ஸு, டிக்டாக்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பிரிட்ஜில். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஷோ ஆரம்பிக்க போகுது. இங்கே வந்து நீங்கள் உள்ளே போகிற டைமிங் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இந்த அர்ஷத் கான் சித்து வ்ளாக்ஸில் வர அந்த பொம்மை இருந்தது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் திரும்புகிற இடத்துல கழுத்தை திருப்பிக்கும். நம்ம அங்கே போய் பார்க்க முடியல, நிறையா பசங்க அங்கே கூட்டமாக இருந்து அது கூட வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. சரின்ட்டு நம்ம அப்படியே உள்ளே போனோம். உள்ளே போனால் வந்து என்னென்ன ஷோஸ் எங்கெங்கே அப்படின்ற மாதிரி மேப்பு, அதுக்கப்புறம் சைடில் எந்தெந்த ஷோஸ் என்னென்ன டைமிங்கில் அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த குரங்கு வந்து உராங்குட்டான் அப்படின்னு ஒரு குரங்கு இருக்குது. அந்த குரங்கோட ஷோ தான் இருந்தது. சரின்ட்டு நாங்களும் வேகமாக அந்த ஷோவை போய் பார்க்குறதுக்கு கிளம்பிட்டோம். ஏன்னா அதுக்குள்ளே நம்ம வேறு எதாவது பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த ஷோ மிஸ் ஆகிடும். ஆனால் நீங்கள் போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நம்ம வண்டலூர் ஜூவில் இருக்கிற மாதிரியே சைடில் நிறையா பேர்ட்ஸு, அனிமல்ஸ்லாம் சைடில் அங்கெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். நல்லா ஓரளவுக்கு டைம் பாஸ் ஆகிட்டே தான் இருக்கும்.
இது வந்து என்னமோ இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். இது சூப்பராக இருந்தது. நீங்கள் வந்து ஒரு தடவை செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த டிமோன் அண்ட் கும்பால வரும் தெரியுமா, அந்த டிமோன் காட்டு பூனை, அதெல்லாம் நான் இப்போ தான் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தான். அதுவும் இங்கே பக்கத்தில் போக முடியாது, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல் அடிச்சது. பூனைங்கனாலே இது மாதிரி ஸ்மெல் அடிக்கும், பூனைங்கனாலே. ஆனால் வந்து இது பார்க்க நல்லா சுறுசுறுப்பாக வேறு லெவலில் இருந்தது இந்த டிமோன். இதுக்கு அடுத்து ஒரு ஸ்பேஸ் அப்படியே கடந்து நம்ம நடந்து போக ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு ஷோ டைமிங் ஆக போகுது, சீக்கிரம் போகணும். சரி அப்படியே முன்னாடி போயிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த மக்காவு கூடயே ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி அந்த ஸ்கல்ப்சர் அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. சரி ஓகேன்ட்டு அதையும் க்ராஸ் பண்ணி அப்படியே மெதுவாக நடந்து போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நிறைய ஃபோட்டோ பூத்துங்க, திருப்பி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே நிறைய ஃபோட்டோவாக இருந்தது. இந்த சஃபாரி வேர்ல்டு பொம்மை அப்படி இப்படின்னு நிறைய வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியாக இந்த ஷோக்கு வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு மியூசிக் பேண்ட் பண்ணிட்டு இருந்தது. இதுக்கப்புறம் அதுக்கு ஒரு பாக்ஸிங் மேட்ச் நடத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா காமெடியாக நல்லா ஃபன் பண்ணிகிட்ருக்கு இந்த உரம்பட்டாம்லாம். அப்போ ஒரு வழியாக இந்த ஷோ முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பீவர் வராது நார்னியாவில், அந்த அனிமல் இருந்தது, அதையும் போய் பார்த்தோம். இதுவுமே பக்கத்தில் போக முடியாது, ரொம்ப அதிகமாக ஸ்மெல் அடிச்சிட்டு இருந்தது. இதுக்கும் நீங்கள் ஃபீட் பண்ணலாம். எல்லாருமே கேரட்ஸ் வாங்கி இதுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் வந்து 200 பாட் இங்கே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அனிமல் ஃபீட் பண்ணுறதுக்கு கேரட்ஸு அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. எல்லா அனிமல்ஸையும் நீங்கள் பக்கத்தில் போய் பார்க்குற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த பிளேசஸ்லாம். நம்ம வண்டலூர் ஜூவில் எல்லாமே தூரமாக இருக்கும், நீங்கள் அனிமல்ஸுக்கும் ஃபீட் பண்ண முடியாது. சரின்ட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஷோ எலிஃபென்ட் ஷோ தான். சரி அதை பார்க்கலான்ட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்போ நடந்துகிட்ருக்கோம். இங்கே எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு மேப் போட்டிருக்காங்க, இப்படி போங்க அப்படி போங்கன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் பார்த்து நீங்கள் தெளிவாக போய்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் கடையுமே இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு ஷோஸும் பார்க்கும் போதும் உங்களுக்கு கீழேயே வந்து ஸ்நாக்ஸ் கடை நிறைய இருக்குது. இதே மாதிரி நீங்கள் உரங்கட்டான் முடிச்சதுக்கப்புறமே இந்த ஷோக்கு வந்துடலாம். கரெக்டாக சீக்கிரமாக இந்த ஷோக்கு வந்துடுங்க. இப்போ இந்த ஷோவை பார்ப்போம். முன்னாடி ஒன்று வந்தது, இவ்வளோ பஸ் இருந்தது, நம்ம அளவுக்கு அது நிற்கிற இடத்துல. இந்த ரெட் கலர் யாரோ ஒரு மாதிரி நல்லா ஆக்டிவாக இருக்குதுங்க. வாவ், இங்கெல்லாம் கோல்லாம் சூப்பராக அடிக்கிறாங்க. ஏன்னா இந்த யானைகளே சூப்பராக ஃபுட்பால் ஆடுதுங்க.
இந்த யானை வந்து நம்ம ஜம்போ சர்க்கஸ் அது மாதிரி நம்ம ஊர்லேயுமே அந்த மாதிரி யானையை நிறைய சர்க்கஸ் பண்ணுறதை பார்த்துருக்கோம். ஆனால் இங்கே யானை ரொம்ப பெருசு பெருசாக இருக்குது. இந்த பெரிய யானைங்க விளாட்றத பார்க்க இன்னும் சூப்பராக இருக்குங்க. சூப்பர். பார்த்தீங்களா அது பேக் லெக்லலாம் கோல் போடுது வேறு லெவலில். மிஸ் ஆகிடுச்சு. சூப்பர் கிக்குங்க. ஆனால் ஜஸ்ட்டு மிஸ்ஸு. இந்த யானை ஷோ வந்து சூப்பராக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கரெக்டாக மிஸ் பண்ணாமல் இந்த ஷோக்குமே வந்துடுங்க. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ஷோ முடிச்சிட்ட உடனே ஒரு யானை கூட யானை மேலே ஏறுறதுக்கு அதுக்கு இதுன்னு தனி பாட்டாக 100 பாட் 500 பாட் கட்டிங்கன்னா நீங்கள் யானை மேலே ஏறிக்கலாம். யானை கூட ஃபோட்டோ எடுத்துக்கலாம் செப்ரேட்டாக. அதே மாதிரி நீங்கள் உரங்கட்டான் கூடயும் 500 பாட் கொடுத்தீங்கன்னா தனியாக செப்ரேட்டாக ஃபோட்டோ எடுத்துக்க முடியும். இது மாதிரி ஒவ்வொரு ஷோ முடிஞ்சோடனே அந்தந்த அனிமல் கூட நீங்கள் செப்ரேட்டாக ஃபோட்டோ எடுக்கணுன்னா 500 பாட் 600 பாட்னு வாங்குறாங்க. உங்களுக்கு அது மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னா நீங்கள் வேணால் எடுத்துக்கலாம். இதுக்கடுத்து ஃபேமஸான டால்ஃபின் ஷோ தான் நம்ம போகிறோம்.